எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஒலிவமலையில் இருந்து அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில் இருந்து பரமேறி போகிறார். இந்த மலையில்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் ஆரம்பமாயிற்று. இதே மலையில்தான் இயேசு கிறிஸ்து இப்போது தம்முடைய மகிமையில் பரமேறி செல்கிறார். அவருடைய வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் எந்த மலையில் ஆரம்பமாயிற்றோ அந்த மலையிலேயே அவை நீக்கி போடப்படுகிறது. சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். இந்த மலை எருசலேமுக்கு சமீபமாய் இருக்கிறது. இது ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூத மார்க்கத்தில் பக்தி உள்ளவர்கள் ஓய்வு நாளின் மாலை வேளையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் மாத்திரமே நடப்பார்கள். தேவாலயத்தில் ஓய்வு நாள் ஆராதனையை நிறைவேற்றிய பின்பு தியானம் பண்ணுவதற்காக சிறிது தூரம் நடந்து செல்வார்கள். இது பொதுவாக 7 பரலாங் தூரம் இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். 8 பரலாங் என்பது 1 மைல். ஆகையினால் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்பது 1 மைலுக்கும் குறைவான தூரமே ஆகும். யூதர்கள் ஓய்வு நாளில் வெளியூர் பிரயாணம் போக மாட்டார்கள். சொந்த வேலைகள் எதையும் செய்ய மாட்டார்கள். தேவாலயத்தில் ஆராதனை செய்வது தவிர வேறு எந்த வேலையிலும் ஈடுபட மாட்டார்கள். ஓய்வு நாளில் யூதர்கள் தங்கள் சொந்த வேலையை செய்தால் அவர்கள் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறியதாக குற்றம் சுமத்தப்படுவார்கள். சீஷர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாகவே அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து பிரதான ஆசாரியர் கிறிஸ்துவின் சீஷர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். யூத மார்க்கத்து தலைவர்களுக்கு பயந்து சீஷர்கள் எல்லோரும் எருசலேமை விட்டு கலிலேயாவுக்கு ஓடிப்போய் விடுகிறார்கள். ஆனால் இப்போதோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களை யூத மார்க்கத்து தலைவர்கள் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்துக் கொள்கிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில் தேவன் நமக்கு ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பில் இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் நம்மை தொட முடியாது. மேல் வீட்டில் அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலமேயுவும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து அங்கே ஒரு மேல் வீட்டில் ஏறி அங்கே தங்குகிறார்கள். அங்கே சீஷர்கள் ஒவ்வொரு நாளும் கூடி ஜெபிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்காக ஜெபத்தோடு காத்திருக்கிறார்கள். அவர்கள் நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஜெப வேளையின் போது தேவாலயத்தின் பிரகாரங்களில் சீஷர்கள் தேவனை துதிக்கிறார்கள். தேவாலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு யார் வேண்டுமானாலும் வந்து தேவனை துதிக்கலாம். அவர்களை யாரும் தடை பண்ண மாட்டார்கள். தேவாலயத்தில் துதித்துக் கொண்டிருந்த சீஷர்களோ இப்போது ஒரு மேல் வீட்டில் கூடியிருக்கிறார்கள். இது யாரோ ஒருவருடைய வீடு, யாருடைய வீடு என்னும் விவரம் தெரியவில்லை. இந்த மேல் வீட்டில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் 11 பேர் கூடியிருக்கிறார்கள். அவர்களோடு இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாளை பற்றி அப்போஸ்தலர் 1:14 கடைசியாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திற்கு பின்பு
வேதாகமத்தில் மரியாதை பற்றிய குறிப்பு காணப்படவில்லை. இவர்களோடு இயேசு கிறிஸ்துவின் சகோதரரும் மேலும் சில சீஷர்களும் மேல் வீட்டில் கூடியிருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 120 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 70 சீஷர்களில் அனைவரும் அல்லது அவர்களில் பலரும் இங்கு கூடியிருக்கலாம். ஒருமனப்பட்டு அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மேல் வீட்டில் இவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு இப்போது பாடுகளும் துக்கமும் வேதனையும் நிறைந்த வேளையாக இருக்கிறது. நாம் துக்கத்தில் இருக்கும்போது ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு புதிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் அந்த ஊழியத்திற்குள் இப்போது பிரவேசிக்கிறார்கள். ஊழியம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை முதலாக ஊழியத்திற்கு அனுப்பிய போது அவர் சீஷர்களுக்காக ஜெபித்தார். இப்போதோ சீஷர்கள் ஊழியத்திற்கு போவதற்கு முன்பாக தங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபத்தின் மூலமாகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் தேவனுடைய இரக்கங்களுக்காக அவரிடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டும். முழு மனதோடு அவரிடத்தில் வேண்டுதல் பண்ண வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். சீஷர்கள் ஜெபத்தில் தரித்திருக்கிறார்கள். சீஷர்கள் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களுக்காக நாம் அவரை புகழ்ந்து துதிக்க வேண்டும். அப்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறும். தேவன் நமக்கு ஏற்கனவே காண்பித்த கிருபைகளுக்காக அவரை புகழ்ந்து துதிக்க வேண்டும். அப்போது புதிய கிருபைகள் நமக்கு கிடைக்கும். சீஷர்கள் மேல் வீட்டில் ஒருமனப்பட்டு தரித்திருக்கிறார்கள். சமாதானத்தின் கட்டினால் நாம் ஒருமனப்பாட்டின் ஆவியை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போது பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதல்களை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிருப்போம். மூல பாஷையில் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தொடர்ந்து தரித்திருந்தார்கள் என்று இருக்கிறது. தொடர்ந்து என்பதற்கான கிரேக்க வார்த்தை பிராஸ் கார்தேரோயோ என்பதாகும். ஒரு காரியத்தில் உறுதியாக தரித்திருத்தல் என்பது இதன் பொருள். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளின் பெயர் இந்த வசனத்தில் கடைசியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.